லாங் ரன் போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கர்வ் தான் இருந்துட்டு ஐசோகான் கர்வ். ஐசோகான் கர்வ்ன்றது நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே தான். இப்போ ஐசோகான் கர்வ்க்கே நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட். இப்போனா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். It is the focus of all technical efficient method or all the combinations of factors of production which yields same level of output. இது இதே தான் நம்ம இருந்துட்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல பார்த்திருப்போம். இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல என்ன பார்த்திருப்போம், இங்க இருந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அங்க காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ் விச் yield சேம் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டின்னு பார்த்திருப்போம். ஒரே லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி தரக்கூடிய அந்த அந்த ரெண்டு கன்சியூம் பண்ற ரெண்டு கூட கன்சியூம் பண்றப்ப என்னென்ன காம்பினேஷன்லாம் இருந்துட்டு ஒரே லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி தருது அப்படின்றத இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு பார்த்திருப்போம். இங்க என்னன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். எந்தெந்த காம்பினேஷன்லாம் இந்த 4000 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இதாது, எந்தெந்த காம்பினேஷன் ஆஃப் கே அண்ட் எல்லை வச்சு, கேபிட்டல் அண்ட் லேபரை வச்சு இந்த 4000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாமோ அந்த எல்லா காம்பினேஷனையும் காட்டுறது தான் இருந்துட்டு நம்மளோட ஐசோகான் கர்வ். ஸோ அங்க எப்படி இருந்துட்டு யூட்டிலிட்டி ரிமைன் சேமோ, இங்க டோட்டல் ப்ராடக்ட் ரிமைன் சேம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறது 4000 யூனிட்ஸ். அந்த 4000 யூனிட்ஸுக்கு என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்குன்றதா இருந்துட்டு ஐசோகான் இருந்துட்டு காட்டும். ஸோ இப்போ இது எல்லாமே இருந்துட்டு நமக்கு டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தட். இதுல எது இருந்துட்டு பெஸ்ட்ன்றது நம்ம எக்கனாமிக் எஃபிஷியன்சி, அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு நமக்கு பிரைஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் வேணும்னு சொன்னேன் அங்க சொல்றப்பே. ஸோ அது நம்ம வருவோம், அதான் நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷனா வரும். இந்த பாயிண்ட்ல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம நீங்க கன்சியூமர் தியரியில பாத்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்கம் கொண்டு வந்து தான் இதுல எதை சூஸ் பண்ணுவோன்னே சூஸ் பண்ணிருப்போம். இன்டிஃபரன்ஸ்க்கும் இதே மாதிரி தான், எல்லா காம்பினேஷனையும் காட்டும். 100 யூட்டிலிட்டி தரக்கூடிய எல்லா காம்பினேஷனையும் காட்டும். அதே மாதிரி மேல உள்ள இன்டிஃபரன்ஸ்க்கும் 200 யூட்டிலிட்டி தரக்கூடிய எல்லா காம்பினேஷனையுமே நமக்கு காட்டும். பட் ஆனா இதுல எதை நம்மளால அட்டைன் பண்ண முடியும்ன்றத நம்ம பட்ஜெட் லைன் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அந்த போர்ஷனுக்கு நம்ம இனிமே தான் வருவோம். பட் இது இப்போதைக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்லே ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கான ஒரு இதுதான். என்னாச்சு? ஓகே ஓகே இட்ஸ் ஓகே. இன்டிஃபரன்ஸ்க்கான சரி, ஐசோகான்ட்டும் அதே மாதிரி தான். நம்மளோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர் டு ப்ரொடியூஸ் அண்ட் பர்டிகுலர் லெவல் ஆஃப் அவுட்புட். அண்ட் நம்ம ஐசோகான்ட்டும் இருந்துட்டு நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரி தான். ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் போறப்ப நமக்கு ஹையர் த லெவல் ஆஃப் அவுட்புட். மேபி இங்க 4000 யூனிட்ஸா, மேல உள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன கேபிட்டல் அண்ட் லேபர் காம்பினேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத காட்டும். அதுக்கு மேல 6000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ், 7000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன காம்பினேஷன் அப்படின்ற இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸை காட்டுறதா இருந்துட்டு நம்மளோட ஐசோகான்ட். ஸோ இங்க நீங்க இது பார்த்துக்கிட்டீங்கனாலும் ஸ்லோப் ஆஃப் த ஐசோகான்ட் எடுத்துக்கிட்டாலும் இங்க என்ன சொல்லுவோம்னா அங்க மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், இங்க மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம். மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல். அது ஒன்றும் இல்லை, மைனஸ் சேஞ்ச் இன் கே பை சேஞ்ச் இன் ஆர் டிகே பை டிஎல். மைனஸ் சைன் உங்களுக்கு தெரியும், ஏன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஐசோகான்ட் இது கான்வெக்ஸ் கர்வ் இது. ஸோ மைனஸ் சைன் நமக்கு வரும். ஸோ நமக்கு இங்க ஐசோகான்ட்டோட ஸ்லோப்பும் நெகட்டிவ் தான். அண்ட் ஸ்லோப் இருந்துட்டு என்ன, டிகே பை டிஎல் ஒன்றும் இல்லை, இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு 20 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் 20 யூனிட்ஸ் ஆஃப் லேபரை யூஸ் பண்ணி 4000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். அதே இது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆறேன்னா 10 கேபிட்டலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு இது என்ன நடுவில் இருக்கா, ஒரு 15 லேபரை எம்ப்ளாய் பண்ணி இப்ப வெறும் 10 யூனிட் ஆஃப் லேபர் அண்ட் ஒரு 35 யூனிட்ஸ் ஆஃப் 10 யூனிட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் 35 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வச்சு 4000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப இங்க நம்மளோட சேஞ்ச் என்ன, சேஞ்ச் இன் கே இருந்துட்டு 10 மைனஸ் 10, சேஞ்ச் இன் எல் இருந்துட்டு நம்மளுக்கு 15. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப், இதான் நம்ம ஸ்லோப். ஸோ அதுதான் இருந்துட்டு இங்கே நம்ம போட்டிருக்கோம். அங்கேயும் நம்ம இருந்துட்டு சொல்லியிருப்போம் சேஞ்ச் இன் இதே தான் இருந்துட்டு நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு என்ன வந்திருக்குன்னா சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் எக்ஸ் வந்திருக்கும், ஆர் dy பை dxன்னு போட்டிருப்போம். அதே இது இருந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்போம், mux பை muy அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு நான் ரீசனும் சொன்னேன், ஏன்னா நம்ம அலாங் த இன்டிஃபரன்ஸ்க்காக நம்ம ஒரு லேபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறப்ப இதோட இது இருந்த மார்ஜின் யூட்டிலிட்டி இருந்துட்டு குறையும்.
ஸோ அதனாலே இருந்துட்டு நம்ம போக 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 இருந்துட்டு கம்மியா யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதான் இருந்துட்டு நம்மளோட டிமினிஷிங் எம்ஆர்எஸ் சொல்லி பார்த்திருப்போம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டிமினிஷிங் எம்ஆர்எஸ். அதே தான் இருந்துட்டு இங்கேயே நம்ம இருந்துட்டு பார்ப்போம். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இருந்துட்டு நமக்கு டிமினிஷ் ஆகும். ஸோ இங்க அதோட டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கேன். மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன் இம்ப்ளைஸ் த ரேட் வித் விச் ஒன் இன்புட் இஸ் சப்ஸ்டியூட்டட் ஃபார் தி அதர் இன்புட். நம்ம இங்க கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி லேபர் இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்றோம் அட் டிஃப்ரெண்ட் லெவல் வித்தவுட் அஃபெக்டிங் த டோட்டல் அவுட்புட். டோட்டல் அவுட்புட் ஆனால் 4000 தான் இருக்கு. ஸோ இதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அண்ட் ஐசோகாண்ட் இஸ் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் டியூ டு டிமினிஷிங் எம்ஆர்டிஎஸ். இதே தான் இருந்துட்டு நம்ம அங்கேயும் பார்த்தோம். டிமினிஷிங் எம்ஆர்எஸ் நம்ம இருந்துட்டு பார்த்தோம். அங்க இருந்துட்டு இதுக்கான ரீசன் இருந்துட்டு நம்மளோட அதுக்கு நம்ம ரீசன் டிமினிஷிங் எம்ஆர்எஸ்க்கு நம்ம ரீசன் பார்த்தது நம்மளோட அதிகமா நம்ம கன்சியூம் பண்ணிட்டே வர வர அதோட மார்ஜினாலிட்டி இருந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நமக்கு குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால நம்ம இருந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் கிவ் அப் பண்றது இருந்துட்டு குறைச்சிக்கிட்டே வருவோம். அதிகமா கிவ் அப் பண்ண மாட்டோம். இப்போ ஒய்ய முதல்ல 10 கொடுத்து எக்ஸ் 1 வாங்கணும், அடுத்து போக போக 5 தான் கொடுத்து 1 எக்ஸ்ட்ரா வாங்கணும், அடுத்து 2 தான் கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குவோம். கிவ் அப் பண்றதை குறைச்சிட்டே வருவோம். ஏன்னா எக்ஸ் நம்ம இப்போ அதிகமா கன்சியூம் பண்றோம். அதனால எக்ஸ் அதிகமா கன்சியூம் பண்றதுனால எக்ஸோட மார்ஜினாலிட்டி டிமினிஷ் ஆகும். அந்த கேஸ்னால ஓவராலா டிமினிஷிங் எம்ஆர்எஸ்ன்னு நம்ம அங்க இருந்துட்டு கன்சியூமர் தியரியில பார்த்தோம். அதே கேஸ் தான் இங்கேயும். நம்ம இப்ப ஷார்ட் ரன் எஃபெக்ட்லயும் இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் நம்ம என்னன்னு சொன்னோம்? டிமினிஷிங் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர்னு நம்ம இருந்துட்டு பார்த்தோம். அதே கேஸ் தான் இங்கேயும். இப்போ இந்த கிராஃப்ல சப்போஸ் இது உல்டாவா இருக்கு. ஸோ இது உல்டாவா நம்ம சொல்லலாம். இங்க லாங் ரன்ல நமக்கு ரெண்டுமே இருந்துட்டு வேரியபிள். நம்ம ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன்னோட டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்? ஷார்ட் ரன்ல ஃபிக்ஸ்டும் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டரும் இருக்கும். பட் ஆனால் லாங் ரன்ல எல்லாமே வேரியபிள் தான். எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கலாம். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ஒரு கேபிட்டல் தான் யூஸ் பண்றேன், 12 லேபர் இங்க யூஸ் பண்றேன். 12 லேபர் யூஸ் பண்ணி 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றேன். அடுத்து ரெண்டாவது கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இங்க எவ்வளவு கிவ் அப் பண்றேன்? 4 லேபரை குறைச்சிட்டு இன்னொரு கேபிட்டல் இருந்துட்டு உள்ள கொண்டு வரேன். இன்னொரு மிஷினை இருந்துட்டு உள்ள கொண்டு வரேன். 4 லேபரை கம்மி பண்றேன். அடுத்து மூணாவது மிஷினை நான் கொண்டு வரப்ப நான் என்ன பண்றேன்னா 3 லேபரை தான் இருந்துட்டு கம்மி பண்றேன். 3 லேபர் இருந்துட்டு நான் கம்மி பண்ணிட்டு ஒரு மிஷினை இருந்துட்டு கொண்டு வரேன். அடுத்து 4வது மிஷின் நான் உள்ள கொண்டு வரக்கு என்ன பண்றேன்? அதே இதை இது பண்றதுக்கு 2 யூனிட் தான் இருந்துட்டு நான் கிவ் அப் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா டிமினிஷ் ஆகிட்டே வருது. குறைக்கிறதே இருந்துட்டு நான் கம்மியா குறைச்சிக்கிட்டே வரேன் லேபரை. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம டிமினிஷிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் ஆர் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல்ன்ற கேஸ்ல நமக்கு இங்க எம்ஆர்டிஎஸும் இருந்துட்டு டிமினிஷேஷன் சொல்லி சொல்லுவோம். இது மூலியமா தான் இங்க இருந்துட்டு எம்பிஎல் இஸ் ஈக்குவல் டு எம்பிகேன்னு இருந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணுவோம். சேஞ்ச் இன் கே பை சேஞ்ச் இன் எல் இஸ் ஈக்குவல் டு எம்பிஎல் பை எம்பிகே. இதை மேத்தமெட்டிக்கலாவும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் அளவுக்கு நமக்கு சிலபஸ் அந்த அளவுக்கு இதா டீப்பா இல்லை. ஸோ அந்த டெரிவேஷன் நம்ம இப்போதைக்கு போவானா இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது மேத்தமெட்டிக்கலா நான் உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் கவுக்கே ஒர்க்கா டிரைவ் பண்ணி காமிச்சேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்டிஃபரன்ஸ் கவுக்கு நம்ம டோட்டல் டிஃபரன்ஷியல் போட்டு டிரைவ் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியான கேஸ் தான், அதே ஃபார்மெட் தான் இங்க ப்ராடக்ட்டுக்கு போடும். அதே டோட்டல் டிஃபரன்ஷியல் கேஸ் தான் இங்க நம்ம ப்ராடக்ட்டுக்கு போடும். அப்படிதான் இருந்துட்டு எம்பிஎல் இஸ் ஈக்குவல் டு எம்பிகேன்னு நம்ம இருந்துட்டு இதை ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ். இங்க ஐசோகான் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வும் ஐசோகான் கர்வும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒண்ணுதான். அங்க டிமினிஷிங் எம்ஆர்எஸ், இங்க டிமினிஷிங் எம்ஆர்டிஎஸ். அதே மாதிரி இங்க சேஞ்ச் இன் கே பை சேஞ்ச் இன் எல் இருந்துட்டு அங்க சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ்னு வரும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க நம்ம கன்சப்ஷனுக்கு பார்ப்போம், இங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன இதுன்றத பார்ப்போம். அவ்வளவுதான் ஐசோகான் கர்வ். அண்ட் நம்மளோட இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான் கர்வ் இஸ் சேம் ஆஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு கொடுத்துருக்கேன் அந்த லாஸ்ட் பாயிண்ட். அப்ப அந்த நம்ம 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இன்டிஃபரன்ஸ் கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர் ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ஹையர் த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹையர் தி லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி பார்த்தோம். அதே மாதிரி ஹையர் த அப்புறம் இன்னொரு கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். அப்புறம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ்னு பார்த்தோம். இதுல பாருங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் அதோட எல்லா ப்ராப்பர்ட்டி இதுலயே வரும். ஐசோகான்ட்டோட ஸ்லோப்பும் நெகட்டிவ், ஐசோகான்ட்டும் நீங்க சொன்ன மாதிரி கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். கரெக்டா? 2. மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஐசோகான்ட் ரெண்டுமே இருந்துட்டு ஐசோகான் ஹையர் த ஐசோகான் கர்வ் ஹையர் த லெவல் ஆஃப் அங்க யூட்டிலிட்டி, இங்க ஹையர் த லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் சேம் தான். 4வது ப்ராப்பர்ட்டி என்ன? 2 இன்டிஃபரன்ஸ் கர்வ் இன்டர்செக்ட் ஆக முடியாது. அதே மாதிரி இங்க 2 ஐசோகான் கர்வும் இன்டர்செக்ட் ஆக முடியாது.
ஸோ அதே ப்ராப்ளம் தான் நமக்கு வரும். ஏன்னா அப்புறம் ஒரே பாயிண்டே இருந்துட்டு 2 லெவல் ஆஃப் அவுட்புட்டை காட்டும், அது நமக்கு பாசிபிள் இல்லை. அண்ட் நம்மளோட அந்த டிரான்சிட்டிவிட்டி அசம்ஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த கேஸ் தான். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான் கர்வ் இருந்துட்டு சேம் ஆஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இது ரெண்டும் ஒன்று தான். அதை கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அதை டிரைவ் பண்ணுவோம். இது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் கிளியரா? ஓகே. இது வந்து ரிட்ஜ் லைன். இது மெயினா அதுக்கு கொண்டு வந்தோம்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். நம்ம ஷார்ட் ரன்னையும் லாங் ரன்னையும் ஒரு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு. ஷார்ட் ரன்ல நம்ம பாக்குறப்பே அந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆன எம்பி நெகட்டிவ்னு போயிட்டா, நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், தேர்ட் ஸ்டேஜ் நெகட்டிவ் போயிட்டா நம்ம இருந்துட்டு ப்ரொடக்ஷனே நிறுத்திடுவோம். ஏன்னா நெகட்டிவ்னா நமக்கு டிபிஎஃப் ஃபால் ஆக ஆரம்பிக்குதுன்றதுனால கண்டிப்பா நம்ம அது இதுக்குள்ளார போக மாட்டோம். அது நமக்கு அப்ப என்ன ஆகும், நம்ம இனிஷியலா பார்த்த கான்செப்டுக்கு இந்த எம்பி நெகட்டிவ் இருந்துட்டு சூட் ஆகாது. இனிஷியலா நம்ம என்ன பார்த்தோம், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துட்டு டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தடை மட்டும் தான் இருந்துட்டு காட்டும். எதை வச்சுலாம் இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணா நமக்கு அவுட்கம் இருந்துட்டு பெஸ்ட் வேல ப்ரொடியூஸ் பண்ணலாமோ அந்த டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தடை மட்டும் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் காட்டும்னு சொன்னோம். எம்பி நெகட்டிவா போகுதுன்னா அதுக்கு நமக்கு அது பெஸ்ட் மெத்தடே இல்லை. இல்லை, 0க்கு மேல போகுதுனாலே நமக்கு அது பெஸ்ட் மெத்தடே இல்லை. அப்ப அது டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தடா இருக்கவே முடியாது. ஸோ அதே இதை இருந்துட்டு அதே மாதிரி தான், அதை தான் இருந்துட்டு நான் இதையே இங்க கொண்டு வரேன்னா, இந்த ரிட்ஜ் லைன்ஸ்ன்றது என்னன்னா, ரிட்ஜ் லைன்ஸ்ன்றது ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ரிட்ஜ் லைன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த அப்பர் ரிட்ஜ் லைன் லோவர் ரிட்ஜ் லைன்ன்றது தான் இது ரிட்ஜ் லைன் சொல்லுவோம். ரிட்ஜ் லைன்ன்றது என்ன, இது எல்லா எம்பி இந்த மேல உள்ள எம்பிஎல் எல்லாம் 0வா இருக்கும் பாத்தீங்களா. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் இந்த அலாங் த ஆக்சிஸ், இது கேபிட்டல், இது லேபர். அலாங் த ஆக்சிஸ் நம்ம பாக்குறப்ப இதெல்லாம் இந்த பாயிண்ட்ல எல்லாத்துலயும் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் 0வா இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாத்துலயும் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் 0வா இருக்கும். இது எதுக்குன்னா இன்டிஃபரன்ஸ்க்கு நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும்தான் காட்டும்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா இன்டிஃபரன்ஸ்க்கு சாரி ஐசோகான் கர்வ் ஃபுல்லா எடுத்தோம்னா நமக்கு எல்லாமே தான் இருக்கும். பட் இந்த ரிட்ஜ் லைன் மூலியமா இந்த ரிட்ஜ் லைனுக்கு உள்ள இன்டிஃபரன்ஸ் கர்வ் மட்டும்தான் நம்ம இருந்துட்டு எடுத்துப்போம். இதை மட்டும்தான் இருந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இதை தான் இருந்துட்டு நம்ம இங்க ஐசோகான் கர்வா இருந்துட்டு நம்ம இங்க காட்டுறோம். இதுக்கு மேல உள்ள பாயிண்ட் எல்லாம், ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாத்துலயும் எம்பிகே இருந்துட்டு 0, இந்த பாயிண்ட் எல்லாத்துலயும் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இருந்துட்டு நமக்கு 0. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள இந்த பாயிண்ட்லாம் என்னன்னா எம்பிஎல் இருந்துட்டு நெகட்டிவ் லெஸ் தான் 0. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் என்னன்னா எம்பிகே இருந்துட்டு லெஸ் தான் 0வா இருக்கும். லெஸ் தான் 0னா என்ன, நெகட்டிவ். இதுவும் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் டெக்னிக்கலி இன்எஃபிஷியன்ட் மெத்தட், எஃபிஷியன்ட் கிடையாது அது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இதுக்கு நடுவில் உள்ள பாயிண்ட்ல தான் இருந்துட்டு எம்பிஎல் எம்பிகே இருந்துட்டு கிரேட்டர் தேன் 0 ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வர்றது இந்த கர்வ் தான் இருந்துட்டு நம்மளோட ஐசோகான் கர்வா இருக்கும். ஸோ அதான் இருந்துட்டு இங்க சொல்லியிருக்கேன். லோக்கஸ் ஆஃப் ரிட்ஜ் லைன்ன்றது என்ன, த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஐசோகான் வேர் த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஆர் 0 ஃபார்ம்ஸ் த ரிட்ஜ் லைன். அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் இருந்துட்டு 0வா இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வர்றதா இருந்துட்டு ரிட்ஜ் லைன். அப்பர் ரிட்ஜ் லைன் வேர் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்பர் ரிட்ஜ் லைன்ல மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் கேபிட்டல் 0, லோயர் ரிட்ஜ் லைன் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் இஸ் 0. ஏன்னா லேபர் தான் இங்க மெஷர் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா ஹரிசாண்டல் லைன் வர்றப்ப ஸ்லோப் 0வா இருக்கும். அதை தாண்டி போறப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்வ் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா இருக்கும். கண்டிப்பா எம்பிஎல் இது இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி இது வெர்டிகலா இருக்கு. அப்ப வெர்டிகல் நம்ம டான்ஜர் லைன் போட்டு தானே டிரா பண்ணுவோம். டான்ஜர் லைன் வெர்டிகலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் எல்லாம் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் கேபிட்டல் 0வா இருக்கும். தாண்டி போற பாயிண்ட் எல்லாம் நெகட்டிவ். ஸோ டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்சைட் த ரிட்ஜ் லைன். ரிட்ஜ் லைனுக்கு உள்ள மட்டும்தான் இருந்துட்டு டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவுட்சைட் த ரிட்ஜ் லைன் ஆர் எம்பிஎல் ஆர் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் நெகட்டிவ் அண்ட் த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இன்எஃபிஷியன்ட். வெளியே எல்லாமே வந்து inefficient since they require more of both factors for producing given level of output. ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் அதிகமா தேவைப்படும் அப்படின்றாங்க. சீரியஸா நம்ம இப்படி போயிட்டோம்னா இதை தாண்டி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டே வருவோம். பட் ஆனா இதுக்கு மேல நம்ம போறப்ப ஒரு ஃபேக்டர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா அது கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு ஒன்னை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஆனா அதே லெவல் ஆஃப் அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஐசோகான்ட்ல நம்ம ஒரு லெவல் தான் Q2 1000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றோம்னா 1000 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் அதை இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் 1000 தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்.
அதே இதை இல்ல இந்த எம்பிஎல் இஸ் எம்பிகே ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட்ல இது ஒரு 20 கேபிட்டல் 10 இருக்குன்னு வைப்போம். இதுல ப்ரொடியூஸ் பண்றதே தான். இப்ப இதுக்கு மேல போற பாயிண்ட்ல 10 இப்படியே தான் இருக்கும், 22 கேபிட்டல் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அதிகமா யூஸ் பண்றோம் கேபிட்டல் அண்ட் லேபரை. சாரி, லேபர் அப்படியே இருக்கு, கேபிட்டல் இன்னும் அதிகமா யூஸ் பண்றோம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா டெக்னிக்கல் இன்எஃபிஷியன்ட் ஆயிருதா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல டெக்னிக்கல் எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி எக்ஸாம்பிள். அப்ப இங்க என்னது, மோர் ஆஃப் போத் ஃபேக்டர்ஸ் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். இல்ல கர்வ் இப்படி போக நமக்கு கான்வெக்ஸ் கர்வ் இப்படி பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், ரெண்டு கேபிட்டல் ரெண்டு ஃபேக்டர்ஸுமே நம்ம அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் ப்ரொடியூசிங் சேம் 1000 யூனிட்ஸ். சேம் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இருந்துட்டு இதெல்லாம் டெக்னிக்கலி இன்எஃபிஷியன்ட். இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு நம்ம இந்த நடுவில் மட்டும்தான் எடுத்துப்போம். அதை எதை வச்சு கொண்டு வருவோம்னா தியரிட்டிக்கலா இந்த ரிட்ஜ் லைன்ஸ் வச்சு எடுத்துட்டு நம்ம கொண்டு வருவோம். கிளியரா உங்களுக்கு ரிட்ஜ் லைன்னா என்னன்றது பக்கா தானே? கிளியர் சார். ஓகே.